கடகராசிக்காரர்களுக்கு 9-10 குருவும் செவ்வாயும் ராசியிலேயே செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு இணைகிறார்கள். தர்மகர்மாதிபதி யோகம், குருமங்கல யோகம், அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். சில நேரங்களில் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கிறவர்களுக்கு கூட எதிர்பாராத நல்ல அறிமுகம், எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை. 40-50 வயதுக்கு மேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் கூட அது கடகராசிக்காரர்களுக்கு 9-10 குருவும் செவ்வாயும் ராசியிலேயே செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு இணைகிறார்கள். தர்மகர்மாதிபதி யோகம், குருமங்கல யோகம், அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த காலத்தில் 2022, 23, 24 கடகராசிக்காரர்கள் பின்னி எடுத்துருச்சு இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது நல்லா இருக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது பெரிய அளவில் முன்னேற்றங்கள், மாற்றங்கள் உங்களுக்கே தெரியக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல முயற்சிகள் இருக்கும். அதாவது 3ஆம் இடத்துல புதன் உச்சமாக போகிறார் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு. நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர், ஒரு மந்திரி, எம்எல்ஏ, பணக்காரர் அல்லது ஒரு பெரிய அதிகாரி, இந்த மாதிரியாக ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய ஒருவருடைய நல்ல அறிமுகம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கிடைக்க இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். வீடு சம்மந்தப்பட்ட, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வீடு கட்டுறதுக்கான தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. வாகன மாற்றம் இருக்கும். இளைஞர்களுக்கு பேரண்ட்ஸ் நீ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவேன், அந்த வண்டியில் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வண்டியை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நீங்கள் கேட்ட மாடல் வாங்கியே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய மாடல் வரக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் வந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை இப்போதே சிலர் கார் வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தாய் என்கின்ற தெய்வம் கடகராசிக்காரர்களுக்கு தாய் மீது மிகுந்த பற்றுலாம் சொல்ல மாட்டேன், பாசம், பக்தி, மரியாதை அப்படிலாம் இருக்கும். தாய் அம்மா சாமியை விட மேலே நினைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் ஆட்சி ஆவார். தாயை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை, தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட காலம் இருக்கும், ஆரோக்கியத்தோடு இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு வகையான நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே சில நேரங்களில் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கிறவர்களுக்கு கூட எதிர்பாராத நல்ல அறிமுகம், எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை, மனம் தவம், தியானம், யோகா போன்றவைகளோடு ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, சித்தர்களுடைய தரிசனம், சக்தி பீடத்தை போய் பார்த்து தரிசிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 40-50 வயதுக்கு மேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் கூட அது வளர்ச்சிக்கான கடன்களாக அமைந்து ஒரு புதிய கிளை திறப்பது அல்லது ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது, வருமானம் வர்றதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை அப்படியே மனம் உணரக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாகிருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது, அடுத்த வாரமாவது, நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனி பயிற்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை, குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு அதிசாரத்தில் போவார். ராகுக்கு எது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில்
மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட், நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல் 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல் நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.